தற்போதைய செய்தி. நடிகர் அல்லு அர்ஜுனிடம் காவல்துறையினர் 3 மணி நேரம் நடத்திய விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி 20 கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் அல்லு அர்ஜுன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. ஏதேனும் விவரங்கள் வெளியாகி இருக்கா? என்னென்ன நடந்ததுன்னு? விக்னேஷ், கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி இரவு புஷ்பா 2 திரைப்படம் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா என்ற திரையரங்கத்தில் வெளியிடப்பட்டது. அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அல்லு அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. 4 வாரங்கள் அந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இது தொடர்பாக, அதாவது இது அரசியல் பழிவாங்கும் நோக்கம், அதே போல குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் பல யோகங்கள் வருது. இந்த நிலையில் தான் அந்த உஸ்மானியா மாணவர் சங்கத்தினர் இவர் வீட்டின் மீது கல்லெறிந்து ஒரு போராட்டம் நடத்தினார். இது தொடர்பாகவும் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சட்டமன்றத்தில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி இது தொடர்பாக ஒரு அல்லு அர்ஜுனா மீது குற்றம் சாட்டியிருந்தார். அன்று மாலை, அதாவது நேற்று முன்தினம் மாலையே அல்லு அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமக்கு இந்த ரேவதி அந்த ரசிகை உயிரிழந்தது தமக்கு மறுநாள் காலையில் தான் தெரியும் என்று கூறியிருந்தார். ஆனால் காவல்துறையோ அதற்கான ஒரு சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டது. தாங்கள் பத்திரமாக அவரை கூட்டிச் சென்றது. அதே போல இது குறித்து நாங்கள் அவரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்தோம் என்றும் கூறியிருந்தது. இந்த நிலையில் தான் சிக்கடப்பள்ளி காவல்துறையினர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நேற்று மாலை ஒரு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இன்று காலை 11 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் ஒரு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இவர் தற்போது இந்த காவல் நிலையத்தில் விசாரணை செய்யப்பட்டார். முன்னதாக காலை 10 மணி அளவில் அவரது வீட்டிலிருந்து புறப்பட்ட அவர் காவல் நிலையத்துக்கு சென்றார். அப்போது பாதுகாப்பாக இந்த இருபுறமும் வேறு எந்த வாகனமும் செல்லாதவாறு காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்து துணை ஆணையர் சுரேந்தர் தலைமையிலான காவல்துறையினர் அந்த காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்ற அவரிடம் தொடர்ச்சியாக 3.5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது 20 கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த ஏற்கனவே இந்த பெண் உயிரிழந்தது ஒரு புறம் என்றாலும் அவருடைய மகன் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் காவல்துறை தரப்பில் ஏற்கனவே நாங்கள் அல்லு அர்ஜுனாவிடம் இது குறித்து நாங்கள் தகவல் தெரிவித்தோம். ஆனாலும் கூட இவருக்கு தெரியவில்லை என்ற கருத்தை தெரிவித்தார். தொடர்ச்சியாக 20 கேள்விகளுக்கு மேல் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 3.5 மணி நேரம் பிறகு இவர் தற்போது இந்த விசாரணை தற்போது நிறைவடைந்திருக்கு. ஏற்கனவே 4 வாரங்கள் பிணையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. மேலும் இந்த உயிரிழப்பு எப்படி நடந்தது, அதே போல அந்த திரையரங்கில் உரிமையாளர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் காவல்துறை இவர் மீது வைக்கப்படக்கூடிய வாதம் என்னவென்றால், இவர் பவுன்சர்களை கூட்டி வந்தார். ஏற்கனவே இவரிடம் நாங்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறோம், ஆனால் இவர் மறுக்கிறார் என்ற விதத்தை சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த 20 கேள்விகள் மேல் கேட்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த விசாரணை நிறைவடைவதற்கு அடுத்த கட்டமாக காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். நடிகர் அல்லு அர்ஜுனிடம் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காவல்துறை விசாரணை நடைபெற்று வந்தது. அது தற்போது நிறைவு பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி எழில்.